தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். So welcome to the next video. இதுல நாம எப்படி கூகுள் மை பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்றது. ஓகே, நீங்க நேரா கூகுள்ல போங்க. கூகுள்ல போய் கூகுள் மை பிசினஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, the very first thing, கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் கெட் லிஸ்டட் ஆன் கூகுள் அப்படிங்கிற ஒரு லிங்க் வரும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் போயிடும். ஓகேங்களா, இந்த பேஜுக்கு வந்துடும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த இமெயில் ஐடியில இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பார்த்தோன்னா இப்ப நான் லீட்ஸ் லோகேஷ் அப்படிங்கிறது தான் இருக்கேன். அதுல இருந்துதான் அந்த கூகுள் அக்கௌண்ட்ல இருந்துதான் நீங்க பிசினஸ் லிஸ்ட் அவுட் பண்ண போறீங்க. இல்ல வேற ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு பிசினஸுக்கு தனி இமெயில் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல போய் நீங்க புது அக்கௌண்ட் ஆட் அக்கௌண்ட் கொடுத்து என்ன இமெயில் ஐடி வச்சிருக்கீங்களோ அதை போய் லாகின் பண்ணிட்டு அங்கிருந்து கூகுள் மை பிசினஸ் கொடுத்து போகணும். ஓகேங்களா, இது நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் பார்க்கணும். நீங்க எந்த இமெயில் ஐடியில இருக்கீங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுல இருந்து தான் போகணும். இல்ல வேற அக்கௌண்ட்ல இருந்து நம்ம பிசினஸ்க்கு தனியா வச்சிருக்கோம், பர்சனல் வேண்டாம் அப்படின்னா அந்த இமெயில் அக்கௌண்ட்ல போய் லாகின் பண்ணிட்டு அங்க போய் கூகுள் மை பிசினஸ் கொடுங்க. கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜ் வரும். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இதுக்கு போகும். ஓகே, இதுல மேல சைன் இன் இருக்கும், மேனேஜ் நவ் இருக்கும். மேனேஜ் நவ் கொடுக்கலாம். ஓகே, மேனேஜ் நவ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பிசினஸ் பேரு, உங்களோட பிசினஸ் பேர் என்ன ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, இல்ல ரெஜிஸ்டர் பண்ணினாலும் என்ன பேரோ அதை நீங்க கொடுக்கலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மீ அண்ட் மாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றேன், ஒரு சின்ன ஒரு பேபி ஷாப் ஓபன் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு மீ அண்ட் மாம். ஓகே, மீ அண்ட் மாமுக்கு பதிலா பேபி அண்ட் மீ, பேபி அண்ட் மீ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்ல அதுவும் நிறைய பக்கம் இருக்கு. அப்போ பேபிஸ் அப்படி கொடுக்கலாம். ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் நேம் கொடுக்கலாம் அப்படின்னோம்னா ஆல்ரெடி இருக்கு, அதனால பேபிஸ் அப்படின்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன பிசினஸ் டைப் படிப்படியா பாருங்க. இது என்ன பிசினஸ் டைப் அப்படின்னு கேக்குது. ஆன்லைன்னா ரீட்டைல் மார்க்கெட், ஆன்லைன்ல சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கஸ்டமர் கேன் பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ் த்ரூ யுவர் வெப்சைட் இருந்தா மட்டும்தான் இதை கிளிக் பண்ணணும். இல்ல கஸ்டமர்ஸ் கேன் விசிட் யுவர் பிசினஸ், ஒரு லோக்கல்ல ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல சர்வீஸ் பிசினஸ், யுவர் பிசினஸ் மேக்ஸ் விசிட்ஸ் டு கஸ்டமர்ஸ், என்கிட்ட ஆபீஸ் இருக்கு, இல்ல வீட்டுல இருந்து கூட நான் பண்றேன், ஆனா நான் போய் மக்களுக்கு என்ன சர்வீஸ், இப்போ உதாரணத்துக்கு மஸ்கிட்டோ நெட் சர்வீசஸ் நான் போட்டேன் அப்படின்னா நான் போய் அந்த வீட்டை போய் பார்க்கணும், எத்தனை ஜன்னல் இருக்கு, என்ன அளவு, இது சர்வீஸ் பிசினஸ். சோ இதுல மக்களா அங்க வர முடியாது. ஓகேங்களா, சோ எதுக்கு தகுந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். சோ உங்க பிசினஸ் இதுல எதுக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் லோக்கல் ஸ்டோர் வச்சிருக்கேன், அதனால லோக்கல் ஸ்டோர். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பண்ணிருக்கேன், லோக்கல் ஸ்டோர். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வெரிஃபிகேஷனும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களோட பிசினஸ் என்ன கேட்டகரியில வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பேபி அப்படின்னு கொடுத்தனா என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். பேபி கிளாத்திங் ஷாப், பேபி ஸ்விம்மிங், பேக்கரி அண்ட் கேக், அந்த மாதிரி இருக்கு. பேபிஸ்ல ரெண்டு பேபி கிளாத்திங் ஷாப். வேற என்ன இருக்கு, இது எப்ப வேணாலும் மறுபடியும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா பேபி ஷாப்ல வேற என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுதான் தான் மெயினா வருது. பேபி கிளாத்திங் ஷாப், பேபி ரிலேட்டடா இதுதான் வருது. வேற என்ன வருது, இப்போதைக்கு பேபி கிளாத்திங் ஷாப் கொடுத்துட்டு மேல பின்னாடி கூட நம்ம எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அடுத்தது என்டர் யுவர் பிசினஸ் அட்ரஸ், இது கிளியரா நாம கொடுக்கணும். ஓகேங்களா, 121 எப்படி வேணாலும் இருக்கலாம். இது என்ன அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது கிளியரா நீங்க உங்களோட பிசினஸ் அட்ரஸ நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். 121 ஏதாவது என்ன சொல்லலாம், NGGO நகர், உதாரணத்துக்கு மூலப்பாளையம்
சிட்டி ஈரோடு 638002 தமிழ்நாடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா இது லொகேஷன் ஆட் ஆயிடும். ஏன்னா நம்ம கிளியரா போட்டிருக்கோம் நம்மளோட அட்ரஸ் லோக்கல் நம்ம ஷாப் வச்சிருக்கனால கரெக்டா அந்த அட்ரஸ் நம்ம வந்து கொடுத்து ஆகணும். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அடுத்தது என்ன வரும் அப்படின்னா இஸ் திஸ் யுவர் பிசினஸ் அப்படின்னு கேட்கும். இதெல்லாம் நம்ம முதல்ல ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாக்குள்ளேயே இத்தனை பேபி ஷாப் இருக்கு. இதெல்லாம் தான் அவங்களோட இன்ஃபர்மேஷன். இது நம்ம ரொம்ப ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பார்ன் பேபி ஸ்டோர் ஈரோடு ஓம் சக்தி ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. மணலை பேபி ஷாப்னு ஒண்ணு இருக்கு. சோ இதெல்லாம் இருக்கு. அதனால இது உங்களுதா என்ன அப்படின்னா நன் ஆஃப் திஸ் இல்ல இது இல்ல அப்படின்னு கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம வேற ஒரு அவங்களோட காம்படிட்டரா நம்ம பண்ண போறோம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட்ஸ்அப் நம்பரா கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பிசினஸ்ல என்ன இருக்கோ அது கம்பல்சரி கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் மக்கள் வந்து பாக்குறப்ப உங்க கால் பண்றதுக்கும் எதுக்கும் சௌரியமாக இருக்கும். ஓகே, சோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுக்க போறது இல்ல, இன்னொரு நம்பர் நான் கொடுத்துட்றேன். அது ஒரே நிமிஷம். அது என்ன நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோட இன்னொரு நம்பர் நான் கொடுக்குறேன். 638 அப்படின்னு கொடுத்து வெப்சைட் வந்து இட்ஸ் ஆப்ஷனல். வெப்சைட் இஸ் ஆப்ஷனல். ஓகே, வேணும்னா இருக்கனா போடலாம், இல்லைன்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே புட் யுவர் பிசினஸ் ஆன் த மேப். ஓகே, ஏன்னா நம்ம வந்து இது கரெக்டா கொடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நம்மளது ரீட்டைல் ஷாப் அப்படிங்கிறதுனால இதை பெர்ஃபெக்டா நாம மேட்ச் பண்ணணும். ஓகே, கெட் டிஸ்கவர்ட் பை பீப்புள் இன் யுவர் ஏரியா, ரெஸ்பாண்ட் டு யுவர் வியூஸ், ஸ்டார்ட் கனெக்டிங் வித் யுவர் கஸ்டமர்ஸ், கூகுள் அட் ஒன் பிளேஸ். இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே கொடுத்துட்டு கண்டினியூ. இது வேணாலும் இந்த டிப்ஸ் ஏதாவது வேணும்னா கூட இது 2 பாக்ஸையும் நீங்க செக் பண்ணிட்டு நீங்க தாராளமா கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் வெறும் எக்ஸ்பிளைன் பண்றதுனால நான் அதை டிக் பண்ணல. ஓகே, வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ். யூ ஆர் நவ் வெரிஃபைட். அவ்வளவுதான், வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு வெரிஃபை யுவர் கூகுள் மை பிசினஸ் அக்கௌண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாம நீங்க வேற ஏதாவது ஆப்ஷன், அதாவது ஆன்லைன் ஸ்டோரு இல்லைன்னா வந்து சர்வீஸ் பிசினஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து அது கொடுக்கும். கொடுத்துட்டு ஒன்னா உங்களுக்கு வந்து போஸ்டல்ல நாங்க அனுப்பணுமா அப்படின்னா போஸ்டல்ல வந்து ஒரு கோடு மாதிரி அனுப்புவாங்க. அந்த கோடை கூட நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல போன் நம்பர்ல கூட நீங்க தாராளமா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சோ கிளிக் ஆன் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இனிமேல் தான் உங்களோட பிசினஸ் விஷயத்த நீங்க செட்டப் பண்ண போறீங்க. ஓகே, இனிமேல் தான் உங்களோட பிசினஸ் நீங்க செட்டப் பண்ண போறீங்க. வாங்க நம்ம அடுத்த வீடியோல இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்கிருந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத நாம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30 இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு.
அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம். அந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு என்ன தேவை, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.